இன்றைக்கு இயேசுவின் 4வது போதனையான சமுதாய வாழ்க்கையின் போதனைகள், தி கம்யூனிட்டி டிஸ்கோர்ஸ் என்ற தலைப்பின் கீழ இந்த பாடத்தை நம்ம படிக்க போறோம். ராஜ்யத்தின் பிரஜைகளின் குணங்கள் மற்றும் அணுகுமுறைகள். இவர் கொஞ்ச நாள்ல இப்போ பரமேறி சென்று விடுவார். யார் இதுக்கு தலைமை தாங்குவது, யார் இதிலே பெரியவர்களாய் இருப்பது அப்படின்ற ஒரு போட்டி அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்ததை நம்ம பார்க்கலாம். யார் பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லும் பொழுது இங்கே அதற்கு பதிலாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தாழ்மையை குறித்த எடுத்துக்காட்டை அவர் விளக்குகிறதை பார்க்கலாம். பிள்ளைகளுடைய குணங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர். ரொம்ப சூப்பரான ஒரு விஷுவல் எய்ட், ஒரு பட விளக்கத்தை இந்த இயேசு ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொரு சீஷர்களும் தங்கள் வாழ்க்கையிலே அதை நாம் தரித்திருக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். என்ன அந்த 2 முக்கியமான குணாதிசயங்கள்? இடறல், ஸ்டம்பிள். இதை குறித்து சற்று விளக்கமாக நம்ம படிக்க போறோம். அவர்கள் பேர் தான் இடறல் உண்டு பண்ணுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தை நாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டோமா? ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ இடறலா இருக்காத, நீ இடற பண்ற மாதிரி நடந்துக்காத. அப்ப நம்முடைய பிதாவினுடைய சித்தம் என்ன? இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இயேசுவின் 4வது போதனையான சமுதாய வாழ்க்கையின் போதனைகள், தி கம்யூனிட்டி டிஸ்கோர்ஸ் என்ற தலைப்பின் கீழ இந்த பாடத்தை நம்ம படிக்க போறோம். மத்தேயு மொத்தம் 5 பிரசங்கங்களை அவருடைய புத்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்று சொல்லி மத்தேயுவின் அமைப்பை குறித்து நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். முதலாவது பிரசங்கம் என்ன? மலை பிரசங்கம். 2வது ஊழிய பணியின் போதனைகள். 3வது உவமைகளின் போதனைகள். இன்றைக்கு 4வது போதனையை நாம் படிக்க போகிறோம். அதுதான் சமுதாய வாழ்க்கையின் போதனைகள். The Sermon on the Mount, the Missionary Discourse, the Parable Discourse, the Community Discourse. இதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இதற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். மத்தேயு 18, ராஜ்யத்தின் பிரஜைகளின் குணங்கள் மற்றும் அணுகுமுறைகள். Matthew 18, Qualities and Attitudes of the Kingdom Citizens. இதுல மொத்தம் 35 வசனங்கள் இருக்கிறது. அதை நாம் சிறு தலைப்புகளை கொடுத்து நாம் படிக்க போகிறோம். 1 முதல் 14 வரை சிறு பிள்ளைகளின் குணநலன்களும் அவர்கள் மீது தேவனின் கரிசனையும். 15 முதல் 20 வரை தேவனுடைய ராஜ்யத்தின் சமுதாயத்தில் பாவத்தை கையாளுதல். 21 முதல் 35 வரை தேவனுடைய ராஜ்யத்தின் சமுதாயத்தில் மன்னிப்பு. Matthew 18, 1 to 14 verses, the heart of a child and care for God's little ones. 15 to 20, dealing with sin in the kingdom community. 21 to 35, forgiveness in the kingdom community. முதல் தலைப்பு நம்ம படிக்க போறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை சிறு பிள்ளைகளின் குணநலன்களும் அவர்கள் மீது தேவனின் கரிசனையும். The heart of a child and care for God's little ones. வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இப்ப இயேசு இந்த பூமியிலே வந்து பல அற்புதங்களை செய்கிறார். பிசாசுகள் ஓடுகிறது, ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த காரியத்தை அவர் கட்டி கொண்டு வருகிறார் என்பதை இந்த சீஷர்கள் உணர்ந்து, இதுல யார் பெரியவங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமே ஏற்பட்டதாக லூக்கா சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயு தேவனுடைய ராஜ்யத்தை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இயேசு கிறிஸ்து இந்த பரலோக ராஜ்யம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து விட்டார். இவர் கொஞ்ச நாள்ல இப்போ பரமேறி சென்று விடுவார். யார் இதுக்கு தலைமை தாங்குவது, யார் இதிலே பெரியவர்களாய் இருப்பது அப்படின்ற ஒரு போட்டி அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருந்ததை நம்ம பார்க்கலாம். அதன் வெளிப்பாடாக தான் பல நாட்கள் அவர்களுக்குள்ள அந்த வாக்குவாதம் இருந்திருக்கும். இன்றைக்கு அது வெளியே வந்து விட்டது. இயேசுவினிடத்திலே டைரக்டாவே கேட்கிறாங்க, யார் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான்? இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்றத பின்வரும் வசனங்களை வாசிக்க போறோம். ஆனால் என்ன சொல்லல அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்களேன். நான் தான் பெரியவன், அதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லல. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் சொன்னேன், பேதுருவை எல்லா இடங்களிலும் அவர் முதன்மையாக காண்பிக்கப்படுகிறது போல காணப்படும். ஏன்னா அவர் சீஷர்களே மிகவும் மூத்தவர்.
எல்லாவற்றையும் இயேசுவுக்காக செய்ய வேண்டும் என்ற துடிப்புடையவர். ஆகவே எல்லாவற்றிலும் அவர் முதல்ல செய்யற மாதிரி தெரியும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்து என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு தான் ஆன்சர் பண்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இயேசு அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி பல காரியங்களை பேதுருவிடத்தில் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கலாம். இதன் மூலமாக ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பேதுருவை அவர்கள் முதலாவது போப் என்று சொல்லி நினைக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரலோகத்தின் அந்த சாவியே பேதுரு தான் வச்சிருக்கிறாரு. அந்த pearly gates of heaven, அங்க போய் நின்னா பேதுரு தான் நம்மளை உள்ள விடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பரவலாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இயேசு குறிப்பிடுகிறது அதுவல்ல. ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் பேதுரு அப்படின்னு சொல்லல பாருங்களேன். யார் பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லும் பொழுது தன்னை காண்பித்து நான் என்றும் சொல்லவில்லை, பேதுரு என்றும் சொல்லவில்லை என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே அதற்கு பதிலாக அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தாழ்மையை குறித்த எடுத்துக்காட்டை அவர் விளக்குகிறதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமிலிட்டி. அது ஒரு சிறு பிள்ளை, ஒரு சின்ன ஒரு பிள்ளையை காண்பித்து அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவனெவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இதை கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலாக அவர்களுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை வந்து ஏதாவது சொன்னா, நீலாம் சின்ன பசங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ஒரு தனி நபர் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கூட அந்த சின்ன பிள்ளைகள் கிடையாது. அவர்களை நேசிப்பார்கள் பெற்றோர்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுவதை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதே நிலையில தான் யூதர்களும் இருந்தாங்க. அவர்களை ஒரு சொத்தை போல நேசித்தார்கள். பிள்ளை இல்லை என்றால் அது மிகப்பெரிய சாபமாக கருதினார்கள். பிள்ளை பெறாமல் தள்ளி போடுகிறவர்களை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்பார்கள். இப்படி பல காரியங்களை இந்த யூதர்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இந்த சிறு பிள்ளைகள் பேச்சை எவரும் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. இந்த பிள்ளைகளுடைய குணங்களை கொஞ்சம் பார்க்கலாமா? பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப கவர்ச்சியான ஒரு குணம் என்ன தெரியுமா? இன்னசென்ட்டா இருப்பாங்க, கபடற்றவங்களா இருப்பாங்க, என்ன பேசுறோனே தெரியாது, ஓப்பனா இருப்பாங்க, எதையுமே மறைத்து வைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது, யார் மேலேயும் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்க, பழி வாங்க துடிக்க மாட்டாங்க. எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு அடிபட்டு விட்டால் மற்ற குழந்தை அதை பார்க்கும் பொழுது அவ்வளோ அதுல உருகி அந்த குழந்தைய பார்க்கும். ஐயோ அடிபட்டுருச்சா உனக்கு அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அந்த எம்பத்தட்டிக்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆங்கிலத்துல. தனக்கு வந்தது போல நினைக்கிற ஒரு எண்ணம். மற்றவர்களை ஈஸியா நம்பிரும். எதை சொன்னாலும் என்ன பண்ணும், அதை சந்தேகப்படாம நம்பிரும். இதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். ஒரு சிறு பிள்ளைக்குள்ள அந்த தாழ்மை, அந்த ஹியூமிலிட்டி அப்படின்ற ஒரு குணம் ஆழமா இருக்கும். 2 விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்குள்ள பார்க்கலாம். ஒன்று ஹியூமிலிட்டி, இன்னொன்று ட்ரஸ்ட், இல்லைன்னா ஃபெய்த்ன்னு சொல்லலாம். தாழ்மை, இன்னொன்று நம்பிக்கை, விசுவாசம். இது 2ம் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களாய் இருப்பதற்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள். பரலோக ராஜ்யத்துல நீங்க பெரியவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சிறு பிள்ளைய போல மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை பெரியவர்களாக இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தாலும் நமக்குள்ள என்ன குணம் இருக்கணுமா? சிறு பிள்ளைகளை போல அந்த மனம் திரும்பிய அந்த குணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். அப்ப பிள்ளையை போல நம்ம என்ன செய்யணும், நம்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார் பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து அவர் வெறுமன
போதனை மட்டும் செய்யவில்லை, அவர் அப்படியே வாழ்ந்து காட்டினார். ஒரு சிறு பிள்ளைக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலிப்பி சபைக்கு எழுதுகிறதை பார்க்கலாம். என்ன குணம்? அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினாராம். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்து சொல்லவில்லை, ஆனால் அவரே நிரூபித்து காட்டிவிட்டார். இப்பொழுது நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர். இதை அறியாமல் செபதேவின் குமாரர்களாகிய யோவான் யாக்கோபின் தாயார் ஒருமுறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள், நீர் பரலோகத்திலே போகும் பொழுது என்னுடைய ஒரு குமாரனை உடைய வலது பாரிசத்திலும் ஒரு குமாரனை இடது பக்கத்திலும் நீங்க உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருந்த சீஷர்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு அவங்கள பார்த்து. இந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னே தெரியல அவங்களுக்கே. அவங்க ஆனா இயேசுவை பார்த்து அப்படி கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு சொல்றத பாருங்களேன், பிதா யாரை தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே அந்த இடங்களிலே அமர முடியும் என்பதை சொல்லுகிறார். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே கேட்டதான சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிற பதில் என்ன? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அது எப்படிப்பட்ட மனம் திரும்புதலாய் இருக்க வேண்டும்? அது பிள்ளைகளை போல. 2 பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெற்றோர்கள் ஏதோ கோபத்துல இனிமேல் அவன் கூட சேரவே சேராத, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொன்னா கூட அந்த பிள்ளைங்க அதெல்லாம் ஞாபகமே வச்சுக்காது. அடுத்த நாளே போய் என்ன செய்யும்? 2 ஒண்ணா விளையாடிட்டு இருக்கும். அதுதான் அந்த இருதயத்துக்குள்ள எந்த ஒரு கள்ளம் கபடு இல்லாத ஒரு இருதயம், வெரி இன்னசென்ட், ரொம்ப ஒரு அருமையான ஒரு குணம் என்பதை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து பிள்ளை தன்னை 2 பேரையும் ஒன்றாக்குவது போல இருக்குது பாருங்களேன். ஒரே இடத்துல வச்சு பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அது எதற்கு அடையாளம்னு சொல்றாரு? என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு அடையாளம் என்பதை இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆனால் அதே நேரத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம இடரல் உண்டாக்கிட்டோம்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படின்றத ஆண்டவர் இங்க விளக்குறார் பாருங்களேன். என்ன செய்யணுமா? அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஒரு ஆளு தண்ணிக்குள்ள குதிச்சாலே அவனால அந்த தண்ணி மேல மிதக்க முடியாதுல, அவன் கண்டிப்பா முங்கி உள்ள போவான். அது போதாது, நீங்க அவன் கழுத்துல என்ன செய்யணும்? ஏந்திர கல்லை கட்ட வேண்டும். ஏந்திர கல்னா என்னது? படத்துல இப்ப காண்பிக்கிறேன் பாருங்களேன். கீழே ஒரு பேஸ் ஒன்று இருக்கும், மேல ஒரு கல் இருக்கும் பாத்தீங்களா? அந்த கல்லை கழுத்துல கட்டிடணுமா. அப்ப இன்னும் வெயிட்ல அவன் என்ன பண்ணிடுவான்? டைரக்டா உள்ள போயிடுவான், எந்திரிக்கவே முடியாது. அப்படின்ற ஒரு ஹார்டான ஒரு பனிஷ்மெண்ட்டை, தண்டனை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். அப்ப அந்த இடரல், அதுவும் இந்த சிறியர்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது என்பதிலே ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன். இந்த சிறியர் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சிறு பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நாம் மறுபடியும் சொல்லுகிற அந்த தாழ்மை உள்ளவர்கள், எளிமையானவர்கள். வேதம் சொல்லுகிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருவர் இந்த மனத்தாழ்மையை தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடரல் உண்டாக்கி விடக்கூடாது என்பதிலே ஆண்டவர் மிக கவனமாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கலாம். சிறியர், the little ones, இயேசுவின் உண்மையான சீஷர்கள். ஒரு சிறு குழந்தையை போல தேவனை விசுவாசிப்பது, நம்புவது. நான் ஏற்கனவே சொன்னேன், சிறுவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அப்படியே நம்பிடுவாங்க. ஏதாவது ஒரு கதையை நம்ம சொன்னோம்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். இங்க பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்கள் யார் என்பதை இயேசு விளக்குவதற்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷுவல் எய்ட், ஒரு பட விளக்கத்தை இந்த இயேசு ஆசிரியர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். அது என்ன?
அதுதான் சிறு பிள்ளைகள். பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த குணாதிசயங்கள் ஒவ்வொரு சீஷர்களும் தங்கள் வாழ்க்கையிலே அதை நாம் தரித்திருக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். மறந்து போயிடாதீங்க. என்ன அந்த 2 முக்கியமான குணாதிசயங்கள்? ஹியூமிலிட்டி அண்ட் ஃபெய்த். மனத்தாழ்மை, விசுவாசம். இது 2ம் தேவன் பேர்ல அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க விளக்கமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். நாம் முந்தைய பாடங்களிலே படித்திருக்கிறோம். ஒரு சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பலனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ரிவார்டை சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த சீஷர்களுக்கு, இந்த சிறு பிள்ளைகளுக்கு, இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு, இந்த எளிமையானவர்களுக்கு யார் ஒருவர் இடரல் உண்டாக்குகிறார்களோ அவர்களுடைய தண்டனை மிக அதிகம் என்பதையும் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இடரல், ஸ்டம்பிள், இதை குறித்து சற்று விளக்கமாக நம்ம படிக்க போறோம். இடரல், ஸ்டம்பிள் என்றால் என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். பழைய ஏற்பாட்டில் கூட மோசே இதை குறித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கல்லை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நானே கர்த்தர். ஒரு குருடன், ஒரு பிளைண்ட் நடந்து போயிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனை நம்ம இரிட்டேட் பண்ணும், அவனை விழ வைக்கணும்னு அவன் முன்னாடி போய் ஒரு பெரிய கல்லை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆள் என்ன பண்ணுவான்? வழி தடுமாறி கீழே விழுந்துருவான். இத பழைய ஏற்பாட்டுல ஒரு நியாயப்பிரமாணமாவே மோசே கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். செவிடனை நிந்தியாமல், செவிடு அப்படின்னு சொல்லாம, குருடனுக்கு முன் தடுக்கல்லை வையாமல், அவன் பாதை தெரியாம விழுந்துருவானே, கர்த்தருக்கு பயந்து இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மோசே சொல்றத பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார்ல. பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் இப்பொழுது முதன்முறையாக தன்னை யார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். எதற்காக வந்தேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? மூப்பராலும் வேத பாரகராலும் பரிசேயராலும் நான் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன் என்று சொல்லும் பொழுது பேதுருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவர் என்ன பண்றாரு? தனியே கூட்டிட்டு போய், இது உமக்கு நடக்கவே கூடாது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லல, ஆமா பேதுரு என்ன செய்யறதுன்னு சொல்லல. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். அப்ப தேவனுடைய திட்டத்திற்கு தடுக்கல்லாக, இடையூறாக யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் பேர்தான் இடரல் உண்டு பண்ணுகிறவர்கள், அவர்கள்தான் இடர பண்ணுகிறவர்கள். எந்த காரியமா இருந்தாலும் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நம்மை செயல்பட தூண்டுகிறவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு இடரலை குறித்து நாம் படிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். இந்த இடரல் வேற. நீங்க இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த இடரல் என்பது இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை இந்த ரோமர்களிடத்துல இருந்து காப்பாற்ற வந்த மேசியா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ஆயிருச்சு? இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அதுதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை, அந்த மரணம் யூதர்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது இடரலாக இருந்தது. கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேக்கர்கள் அவதார கடவுள்களை வழிபட்டார்கள். எந்த ஒரு கடவுளும் என்ன செய்யாது? சிலுவையிலெல்லாம் அறைய தன்னை ஒப்பு கொடுக்காது. தீபாவளி கொண்டாடுறாங்க, ஒரு கடவுளின் பெயரில் அதை கொண்டாடுறாங்க. அந்த கடவுள் இருளை அழிச்சு வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிச்சத்தின் பண்டிகையா அதை கொண்டாடுறாங்க. அப்ப அங்க கடவுள் எப்படி காண்பிக்கப்படுகிறார்? அழிக்கிறவராக. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தவராக காண்பித்த பொழுது கிரேக்கர்கள் என்ன சொன்னாங்க? கிரேக்கர்கள் என்ன யோசித்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இது பைத்தியமா தோன்றுச்சு. இது என்ன ஒரு கடவுள்? இப்படி போய் சிலுவையில அடி வாங்கிட்டு இருக்குதே, இப்படி போய் செத்துட்டு இருக்கே, இதெல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது பைத்தியமாக தோன்றினது. ஆனால் இயேசு இங்கே குறிப்பிடுகிற இடரல் என்னன்னு சொன்ன, தேவனை விட்டு தூரம் பண்ணுகிற அந்த செயல்களை தான்
இயேசு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். அதனாலதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது ஒரு தீர்மானத்தை ஒவ்வொரு சீஷர்களும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணக்கூடாதான்? சகோதரர்களுக்கு முன்பாக அப்படின்னா, சீஷர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணக்கூடாது? தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானிச்சிருங்க. தடுக்கல்ல போட்டுறாதீங்க, இடர பண்ணிராதீங்க அப்படின்றத பவுல் ஆலோசனையாக கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இடரல் அப்படின்னு சொன்னா தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். நல்ல கவனத்திலே கொள்ள வேண்டும். முதிர்ச்சியான விசுவாசிகள், ஆரம்ப விசுவாசிகளுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ஏன் இதை சொல்றார் அப்படின்னு சொன்னா, இவ்வளோ சொல்லியுமே கொரிந்து சபையில இருந்த விசுவாசிகள் மற்றவர்களுக்கு இடரலாக வாழ்ந்தார்கள். அதனாலதான் பவுல் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியது இருந்தது. என்ன பிரசங்கம்? சிலர் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிட்டதினாலே மற்றவர்களுக்கு இடரலாக காணப்பட்டார்கள். அப்ப பவுல் அதற்கென்று சொல்லி அவர் ஒரு விளக்கத்தையே கொடுக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ரீசெண்டா நான் ஒரு குடும்பத்தாரை சந்தித்தேன். அவர்கள் அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்து இங்கே வந்தவர்கள். அவர்கள் அங்கே ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே இந்திய தேசத்திற்கு வந்த பிற்பாடு அவர்கள் குடிக்கிறது, எல்லா விதமான காரியங்களும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இது தவறு என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த காரியம் என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. என்ன சொன்னாங்கன்னா, குடிக்கிறதுனால என்ன தவறு இருக்கிறது? எங்க சபைகள்ல எல்லாருமே நாங்க குடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆராதனை என்ற அந்த போர்வையிலே பல இடரல்கள் ஆரம்ப விசுவாசிகளுக்கு ஏற்படுகிறதை நம்மால மறுக்கவே முடியாது. தாவீது நடனத்தோடு தேவனை ஆராதித்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு பயங்கரமான ஆண்டவரை தூஷிக்கிற வகையிலே, மற்றவர்களை இடர பண்ணுகிற வகையிலே சினிமா நடனங்கள், சினிமா மெட்டிலே பாடல்கள், இந்த பாணியிலே எல்லா காரியத்தை உலகத்தோடு ஒத்து செய்கிற காரியங்கள் ஆரம்ப விசுவாசிகளுக்கு அது இடரலாக காணப்படுகிறது. உலகத்தை மாற்ற இயேசு கிறிஸ்து சீஷர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாமோ உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். என்னே பரிதாபம்! இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை நாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டோமா என்று நம்மையே நாம் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். எபிரேய நிருபக்காரன் சொன்னது போல, கிறிஸ்துவை நீங்கள் காலின் கீழே மிதித்து விட்டால் இனி வேறொரு பலி உங்களுக்கு வர முடியாதே என்று சொல்லி அவர் துக்கத்தோடு சொல்லுகிறதை பார்க்கலாம். எத்தனையோ பேர் ஆடம்பரமான வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களை இடர பண்ணுகிறார்கள். தங்கள் உடையின் மூலமாக இடர பண்ணுகிறார்கள். தங்கள் பேச்சின் மூலமாக இடர பண்ணுகிறார்கள். ஆகவே முதிர்ந்த விசுவாசிகளே, சீஷர்களே, உங்கள் பேச்சிலே, உங்கள் செயலிலே கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாம் பழகி கொள்ள வேண்டும். எப்பவுமே நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடியதாக மாறணும். ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை பண்ணணும். நம்மால ஜனங்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும். இவங்களும் இப்படிதான் செய்வாங்க, நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு மக்கள் போய்விடாதபடிக்கு, இடறி போகாதபடிக்கு நாம மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கவர்ந்தெழுக்கத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை சீஷர்களாக அழைத்திருக்கிறார். இயேசு சொன்னார் இல்லையா, மலை பிரசங்கத்துல என்ன சொன்னாரு? உங்களை பார்க்கும் பொழுது என் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் வெளிச்சத்தை கண்டு, நீங்கள் பூமியிலே உப்பாயிருக்கிறதை கண்டு என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு சில வேளைகளிலே இதை நாம் செய்ய தவறினோம் என்று சொன்னால் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை காரியமாக நம்ம இதுல தவறி விடும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், நான் இவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணிவிட்டேன், என்னுடைய செயல்கள் இவர்களுக்கு இடர பண்ணினது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்காத பட்சத்திலே இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு எச்சரிப்போடு சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களை அவருடைய கழுத்திலே ஏந்திர கல்லை கட்டி கடலிலே சமுத்திரத்திலே அமிழ்த்துகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி அவர் எச்சரிப்போடு சொல்லுகிறதை பார்க்கலாம்.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷம் 13:35 சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்ப சபை என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள எந்த ஒரு வேற்றுமையான கருத்து இருக்கவே கூடாது. பாருங்களேன், ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேசி ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து சபையிலே அனுசரிக்கப்படுகிறது. திருவிருந்தை நாம் அனுசரிக்கும் முன்பாக அந்த திராட்சை ரசத்தையும் அந்த தேவனுடைய சரீரத்துக்கு அடையாளமாக அந்த அப்பத்தை புசிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கசப்புகள், அந்த வைராக்கியங்களை நாம் எடுத்து போட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் அன்போடு கூட நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மையோடு வாழும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் நம்மை சீஷர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள் என்பதை மிக தெளிவாக இங்க யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 13 முழுமையுமே அன்பிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தன்னலமற்ற அன்பை குறித்து மிக விளக்கமாக பவுல் எழுதுறார். அதுல 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நீங்கள் பின்பு போய் இந்த அதிகாரம் முழுவதும் வாசியுங்கள். நாம் என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் என்னென்ன காரியங்களோ ஆண்டவருக்காக சாதித்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. அது என்ன சொல்றாரு அவரு? சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம், எம்டி வெசல்ஸா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. நல்ல மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாலும் அந்த அன்பு இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம் அப்படிங்கிறத பவுல் இங்க விளக்குகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு உண்டான யாவற்றையும் நம்ம அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு. ஆனா அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்றது தெளிவாக இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18:7 இடறல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடறல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளை சுத்திலும் நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வரதான் செய்யும். இடறல்கள், ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் வரதான் செய்யும். அப்படி வரும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்துக்கு ஐயோ. ஐயோ அப்படின்னா என்னது? கர்ஸ்டுன்னு அர்த்தம், சாபம் அப்படின்னு அர்த்தம். இடறல் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீ இடறலா இருக்காத, நீ இடற பண்ற மாதிரி நடந்துக்காத, அவனுக்கு ஐயோ. அங்க என்ன சொல்றாரு? ஏந்திர கல்லை கழுத்துல கட்டி சமுத்திரத்துல போட்டுறணும்ன்றாரு. இந்த இடத்துல இடறல் பண்ணுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இடறல் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களேன், அடுத்த வசனத்தை வாசிப்போம். 8:9 உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுள்ளவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இன்னும் விளக்கப்படுத்தி சொல்றார் பாருங்களேன். இந்த இடறல் அப்படின்றத சொல்லும் பொழுது இன்னும் விளக்கி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? உன் கையோ உன்னுடைய காலோ உன்னுடைய கண்ணோ இடறலா இருந்துச்சுன்னா உடனடியாக அதை விட்டு வெளியே வந்துரு, அதுல இருந்து மனம் திரும்பிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதற்கு இங்கே சொல்லுகிறார்? 2 காலுடையவனாய் 2 கையுடையவனாய் நீ நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 2 கண்ணுள்ளவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும். நரகம், நித்திய அக்கினி என்று சொல்லி ஆண்டவர் இங்கே மிகவும் கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். இடற பண்ணுகிறவர்கள் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட மறுபடியும் அவர் பக்கமாக திரும்பி விட வேண்டும். மலை பிரசங்கத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது விபச்சாரத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார்ல,
உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. அப்ப சொல்லிக் கொடுக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், கண்ணை நிஜமா பிடுங்கி போடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கண்ணை வச்சுட்டு பாவம் செய்ய முடியும். 2 கண்ணு இல்லாத குருடர்கள் கூட பாவம் செய்ய முடியும் இருதயத்துல. ஆண்டவர் சொல்லுகிறது அது கிடையாது. என்ன நான் சொன்னேன், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, தெரிஞ்ச உடனே அதை பிடுங்கிடணும், அதை விட்டு நீங்கள் விலகி விட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த அனாலஜியை பயன்படுத்துகிறார். இந்த உருவகத்தை அவர் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல இடற பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், உடனடியாக காலம் தாமதிக்காமல் மனம் திரும்பணும். அப்படிப்பட்டவங்க எரி நரகத்துக்கு போயிருவாங்களாம். சீஷர்கள்ட்ட தானே சொல்றாரு ஆண்டவர். நிறைய பேர் நரகத்தை பத்திலாம் பேச மாட்டாங்க கிறிஸ்டியன்ஸ்லாம். ஏன்னா ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவாரு, நம்ம ஏன் நரகம் அப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட அதிகமாக நரகத்தை குறித்து அவர் தன்னுடைய போதனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இது நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய கொடிய காலத்துல நாம் வாழ்கிறோம். இந்த காரியத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டு சொல்லும் பொழுது ஒரு சிறு பிள்ளைக்கு கூட நீங்க இடர பண்ணக்கூடாதான். அப்ப ஒரு வாலிப பிள்ளை, ஒரு சிறு பிள்ளைக்கு என்ன செய்யக்கூடாது, இடரலா இருக்கக்கூடாது. இந்த அக்காவே இப்படி பண்றாங்களே, இந்த அண்ணனே இப்படி பண்றாங்களே அப்படின்னு அந்த குழந்தை, அந்த சிறு பிள்ளை இடறி விடக்கூடாது. ஆகவேதான் நான் சொன்னேன், மூத்த விசுவாசிகள் இளைய விசுவாசிகளுக்கு முன் உதாரணங்களாக மாடல், பி எ மாடல், பி எ ரோல் மாடல், உதாரணங்களாக நாம் மாற வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். 10ஆம் வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதிலே பரவலாக ஒரு உபதேசம் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு சிறு பிள்ளைக்கும் ஒரு ஏஞ்சல் அலாட் பண்ணப்படுகிறது. அந்தந்த ஏஞ்சல் அவங்கள பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அவசியம் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். 3 விஷயங்கள்: ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட், ஆம்னிசியன்ட். சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வ ஞானி. எங்கும் அவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவர் இந்திய தேசத்திலும் இருக்கிறார், அமெரிக்காவிலும் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங்கே ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருப்பாரானால் அந்த ஜெபத்தையும் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம மனுஷ மூளைக்கு அது புரியாது. அதுதான் தேவனுடைய குணங்கள், அதுதான் தேவனுடைய குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ் ஆஃப் காட். அப்ப இவருக்கு ஒரு தேவ தூதர் கண்டிப்பா வேணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எபிரேயருக்கு எழுதுற நிருபத்திலே எபிரேயர் நிருபக்காரன் சொல்றாரு, எபிரேயர் 1:14, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. சில வேளைகளிலே தேவன் தேவ தூதர்களை தனக்கு உதவியாக, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் அனுப்புவார். அவரால் முடியாதது என்பதற்காக அல்ல. தேவ தூதர்கள் எதற்கு படைக்கப்பட்டார்கள்? தேவனுக்கு பணிவிடை செய்ய. அவருடைய வேலைக்காரர்கள் தான் தேவ தூதர், தேவனின் வேலைக்காரர்கள் தான் தேவ தூதர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில பணிகளை செய்யும்படியாக அவரே நியமிப்பார். நம்ம என்ன பண்ண முடியாது, ஏய் தேவதூதன் எனக்கு பின்னாடி வா, நல்லா பார்த்துக்கோ, எல்லாத்தையும் நான் வீடை பூட்டிட்டு போயிருக்கிறேன், திருட வராம காத்துக்கோ, இப்படிலாம் நம்ம தேவதூதனுக்கு என்ன செய்ய முடியாது, கட்டளை எல்லாம் கொடுக்க முடியாது. அதற்கு வேதத்துல எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம பரலோகத்தின் தேவனை வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணலாம், இந்த பணிவிடை ஆவிகள் என்று சொல்லுகிற அந்த தேவ தூதர்களை கட்டளையிடலாம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் முகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன, அது ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் சென்ஸ்ல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, இது சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பரலோகத்தின் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் இந்த தேவ தூதர்கள். ஆகவே இவர்கள் இந்த பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். தாழ்மையாய் ஜீவிக்கிறவர்கள், சிறு பிள்ளைகள் என்று சொல்லி கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த பணிவிடையை செய்யும்படியாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
அடுத்த பகுதியில சீஷர்கள் இயேசுவை போலவே மற்றவர்களுக்காக அவர்கள் மனந்துருக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற வகையிலே இயேசு அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்றதை பார்க்கலாம். வாசிக்கலாமா? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷருக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அப்பாவை எடுத்துக்கோங்களேன், ஒரு தகப்பனை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம். அவங்க ஏதோ ஒரு பிக்னிக் போறாங்க. பிக்னிக் போன இடத்துல 2வது பையன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். எங்கேயோ பார்க்குற இடத்துல அவன் காணாமல் போயிட்டான். சரி, 4 பிள்ளைங்க இருக்காங்க, வாங்க கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு வந்துருவாரா? கண்டிப்பா செய்யவே மாட்டார். அந்த 2வது பிள்ளைக்காக அவர் அலைந்து திரிவார். மற்ற பிள்ளைகளை அவர் துரிதப்படுத்துவார். எங்க காணோம், போய் தேடுங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதாயினும் அந்த ஒரு பையனுக்காக எப்படி அவர் அங்கலாய்த்து தேடுவது போல தேவன் தாம் சிருஷ்டிப்பிற்காக ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த 99 ஆடையும் விட்டு அவர் ஒரு ஆட்டுக்காக அலைந்து திரிந்து அதை கண்டுபிடிப்பாராம். கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை காட்டிலும் அதை குறித்து அதிகமா சந்தோஷப்படுவாராம். அந்த இளைய குமாரன் மூத்த குமாரன் சம்பவத்திலிருந்தே நம்முடைய பிதாவினுடைய அந்த இருதயம் நமக்கு நல்லா புரியுது பாருங்களேன். இளைய குமாரன் அவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை எல்லாம் போய் அழிச்சிட்டு வந்துட்டான். மூத்த குமாரன் தகப்பனோடு கூட தான் இருக்கிறான். ஆனால் இளைய குமாரன் திரும்பி வந்த பொழுது அவன் காலில் வந்து விழுறான். என்னை உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றான். ஆனால் தகப்பனுடைய 2 கரம் அவனை நீட்டி அணைத்து கொண்டது. அதுதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. இந்த உலகத்துல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்றைக்கு சீஷர்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அதே மனதுருக்கம் வேண்டும் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகிறார். இதற்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தை வேண்டும் என்று சொன்னால் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க பாருங்களேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. நம்ம நிறைய வேளையில ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறோம்? ஒருவர் தானங்க, போனா போட்டும். 99 இருக்குல்ல, மெஜாரிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். இல்லைன்னா ஏன் விட்டுறோம்? சிறியவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். இன்னொன்னு யோசிக்கிறோம், கெட்டு போனவன் தானே, இளைய குமாரன் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்திட்டு வந்துட்டான், இவன் இருந்து எல்லாரையும் நாசம் பண்றதுக்கு போய் தொலைக்கிட்டோம். ஆண்டவர் இப்படி சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவனும் கெட்டு போக கூடாதான். அப்ப எந்தெந்த காரியங்கள்ல நம்ம விட்டுறோம் பாருங்களேன். ஊழிய பணியை நாம் செய்யும் பொழுது எந்தெந்த விதங்களிலே நாம் ஒரு கரிசனை இல்லாதவர்களா போயிடுறோம். ஒருவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். சிறியவர் தானேன்னு விட்டுறோம். இல்லாட்டா கெட்டு போனவன் தானேன்னு விட்டுறோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்றார். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல, உங்கள் பிதா. என் பிதான்னு சொல்லல. அப்ப நம்முடைய பிதாவினுடைய சித்தம் என்ன? எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? மனதுருக்கத்தோடு செயல்பட வேண்டும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த பாடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன், பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்ற கேள்வியை இயேசுவிடத்தில் சீஷர்கள் கேட்டபோது இயேசு சொன்ன பதில் தான் இந்த அதிகாரம். அப்போ ஒரு விஷுவல் ஏடா அவர் சிறு பிள்ளைய பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல என்ன நம்ம கற்றுக்கொண்டோம்? மனத்தாழ்மை, விசுவாசம், ஹியூமிலிட்டி அண்ட் ஃபெய்த். 2வது, சிறியர்களுக்கு அல்லது உண்மையான சீஷர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. சிறியர், த லிட்டில் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிறு குழந்தையை போல தேவனை விசுவாசிப்பது, நம்புவது என்று சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன். இடரல், ஸ்டம்பிள் என்றால் என்ன? தேவனை விட்டு தூரமாக்குகிற செயல்கள். அப்படி இடர பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்க தண்டனை ரொம்ப பெருசு. ஏந்திர கல்ல உங்க கழுத்துல கட்டு சமுத்திரத்துல உங்களை அமிழ்த்தி விட வேண்டும். இல்லாட்டா என்ன சொல்றாரு? எரி நரகத்திற்கு நீங்கள் பாத்திரவான்கள் என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம்.
அப்ப நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாகவே நம்மை ஆசீர்வதிக்க போறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டதின்படி எங்கள் வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரசங்கம் 4 Sermon 4 சமுதாய வாழ்க்கையின் போதனைகள். அடுத்த பகுதியை நம்ம படிக்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15 இருந்து 20 வரைக்கும். தேவனுடைய ராஜ்யத்தின் சமுதாயத்தில் பாவத்தை கையாளுதல், சபை ஒழுக்கம், சர்ச் டிசிப்ளின். இது இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, சபையிலே ஒழுக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும். சபைக்குள்ளே ஒழுக்கத்திற்கு மாறான செயல்கள் வரும்பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும், உன் சகோதரனை எப்படி ஆதாயப்படுத்திக் கொண்டாய், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சர்ச் அத்தாரிட்டி given by God and church discipline. ஆண்டவருக்கு விரோதமாக செயல்களை செய்யும் பொழுது சபை அவர்கள் மேல் காட்டுகிற அந்த அதிகாரத்தை தான் இந்த பகுதி விளக்குகிறது. அப்ப 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்பதின் அர்த்தம் என்ன? அப்படி சூப்பரா ஆன்சர் பண்ணிட்ட பேதுரு அப்படின்னு சொல்லுவாரு இயேசு அப்படின்னு நினைச்சு சொல்லிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இயேசுடைய பதில் என்ன பாருங்களேன், எப்படி கிறிஸ்து மன்னிச்சாரோ அது போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாத்திக்கிறவர்கள் தான் என்ன, அந்த எங்க கூட சண்டை போட்டவங்க எங்க மூஞ்சிலேயே முழிக்கல, நாங்க அவங்கள பார்க்கவே இல்லை, இல்லாட்டா நாங்க போய் காம்ப்ரமைஸ் பண்ண போனோம், அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணணும்? இன்றோடு கூட இந்த 4வது இயேசுவின் போதனையான சமுதாய வாழ்க்கையின் போதனை, the community discourse அப்படின்றத நம்ம முடிச்சிட்டோம்.